ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வாங்க. வெல்கம் டு நஜீம் vlogs. இப்போ புதுசாக ஒரு vlog சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எதை பற்றி பேசலாம்? ஸோ எங்கள் நேமை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். என் பேர் ஹரிகரன். என் பேர் நஜீம். என் பேரில் தான் இருக்கும் நஜீம் vlogs அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் வந்து குரோம்பேட்டில் தான் இருக்கோம். நாங்களும் குரோம்பேட்டில் தான் இருக்கோம். கேட்கல அவனா சொன்னான். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலாம்? வேணா சொல்ல ஐடியா தான். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? பேசி பற்றி பேசுகிறேன் சொல்ல. ஏன் சொல்லுப்பா, நீங்கள் சொல்லுங்க. என் மூஞ்சி பார்த்துங்க. என்ன பேசுறது? நாட்டில் எத்தனை இதுவாக போய் நிற்குது. எல்லாமே தான் பற்றி பேசணும். நாட்டில் நடக்கிறத பற்றி எல்லாம் பேசணும்னா நம்ம அவ்வளோ பெரிய பெரிய ஆள் இல்லைங்க. நீ பாரு என்ன பேசணும், அவங்கள்ட்ட பேசலாம். உனக்கு என்ன தெரியுமோ அது சொல்லு. நன்றி, வணக்கம். எனக்கும் அதான் தெரியும். வீட்டிலடா வேற எதனா உனக்கு சிம்பிளாக எதானே தெரியும். சிம்பிளாக தான் தெரியுன்றது முடியல பாஸ், நீங்களே ஏதாவது பண்ணி கொடுங்க. மாற்றி மாற்றி சுவை பேசியிருந்தேன்னா பார்க்குறவங்க கடுப்பாயிடுவாங்க. மாற்றி பேசுவோம். பார்த்து தான் இதில் எப்படின்னா கேமராவை பார்த்து மக்களை பார்த்து பார்த்து தான் பேசுனீங்களேன். நம்ம போன வருஷம் லாக்டவுனில் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம இந்த இது ஒரு பேர் இருக்கணும்ல. ஆமாம், என்ன பண்ணுறோம்? ஆரம்பிக்கலாமா? வேட்டி பேச்சு சிரிச்சா போச்சு. போன வருஷம் நம்ம ஒன்றுமே பண்ணல, சும்மா தான். நான் உன்னை பார்க்கவே இல்லை போன வருஷம். நான் லாக்டவுன்லனா யாரையுமே பார்க்க முடியல. ஆனால் இந்த ஐடியா வந்து நமக்கு எப்போ வந்துச்சு? vlog எடுக்கிறது எப்போ ஐடியா வந்துச்சு? எங்களுக்கு ரொம்ப நாள் கனவு. ஆனால் எடுக்கணும்னு நம்ம தான் எதனா ஒரு தடங்கள். ஆமாம், தரங்கள் வருது. அதனால் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் இந்த vlog நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். எஸ். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் போகிறது சுற்றுறது எல்லாமே இருக்கும் இந்த vlogல. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த வீடியோவை நாங்கள் போட முடியும் எடுத்து. ஆமாம், நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணி நாங்கள் அதுக்கு போட முடியும். வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன? வேறு என்ன? வேறு விஷயம் இல்லை. வேறு என்ன சொல்லுங்க? நடுவில் சவுண்டு சரியாக இருக்குங்க. லைட்டாக எதனா சவுண்டு கேட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரி. நாங்கள் கடையில் இருக்கோம், அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ கடையில் தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். போன லாக்டவுன்லாம் நான் ஜாலியாக இருந்தேன். அதாவது உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க, எக்ஸசைஸ். ஸோ காலகட்டத்தில் எழுந்து போய்டுவேன் சூரியன் உதயத்துக்குள்ள. எங்களை பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அது சில தடுக்க முடியாத காரணம் இல்லை சில பொசுங்க உள்ளே வந்ததுனால. அதனால தான். ஏன்னா நாங்கள் வந்து எதனா பண்ணணும்னு நினைக்கும் போது எதனா ஒன்று சொன்னேன், நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். வேறு என்ன சொல்லுவோம்? இப்போ நாங்கள் வந்து இன்னொரு சேனல் ஒன்று வச்சுருக்கோம், டிஆர்எஸ் ஸ்டுடியோஸ் அப்படின்னு. ஸோ நாங்கள் அதில் டைம் இருக்க கேப்பில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போடுறது,
ஷார்ட்ஸு எடுத்து போடுறது அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதுவும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி எங்களை பெரிய யூடியூபராக கொண்டு வந்தாங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை கொண்டு வர முடியும். நாங்களாம் யூடியூபர்லாம் ஆக முடியாது. நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து வியூவர்ஸ் எல்லாமே பண்ணால் தான் எங்களால் யூடியூபர் ஆக முடியும். சொன்ன மாதிரி அந்த சேனலில் வந்து நாங்கள் எடிட்டிங்கு இந்த மாதிரி மூவி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம். ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து யாரை வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஸோ எங்களுக்கு எடிட்டிங் வந்து கொஞ்சம் தான் தெரியும். ஸோ எங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நாங்கள் எடிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். வேறு என்ன? ஸோ வீடியோ எண்டிங் வந்தாச்சு. ஆமாம், ஏன்னா நாங்கள் வேலையில் இருக்கோம். அதனால் எங்களுக்கு டைம் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நானும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதனால் இப்போ நம்ம சத்திர சாப்பிட்டு கிளம்பி